Don't forget to hit the bell icon to receive notifications when new content is released. ஹாய், வெல்கம் டு திருத்தணி 360 மை யூடியூப் சேனல்ஸ். எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹாய் திருத்தணி 360 எல்லாருக்கும் விஷு ஹாப்பி நியூ இயர். போன வருஷம் போல் இல்லாமல் இந்த வருஷம் எல்லாருக்கும் 2025 கை கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ரோ. என் பேர் ஹரிகிருஷ்ணன். எங்கேருந்து வரீங்க? நான் திருத்தணி. ஓகே, இப்போது இந்த 2024 ஒரு நபரை நான் பார்க்கவே கூடாது, லைஃப் லாங்காக பார்க்கக்கூடாது யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு நபரை பார்க்கவே கூடாது, எல்லாருமே இந்த உலகத்தில் மனுஷனை போட்டோம், எல்லாருமே பார்க்கணும். சைன் ஒரு முகத்தை பார்த்தே தான் ஆகணும். யாரையுமே பார்க்கக்கூடியது எதுவுமே இல்லை, அதனால எல்லாரும் பார்க்கணும் விரும்புகிறேன். சரி, உங்களுக்கு ஒரு யாருன்னா சாரி கேட்கணும், ரொம்ப நாளாக மனசில் வச்சுருக்கேன் சாரி, அவங்க கேட்க முடியலன்னா நீங்கள் கேட்கலாம். சாரி நான் எந்த தப்பு செஞ்சாலும் அப்பப்பே சாரி கேட்டுருவேன். நான் நாளைக்கு கேட்கணும் அது மாதிரி தள்ளிலாம் வைக்க மாட்டேன். தப்பு செஞ்சோன்னே சாரி கேட்டுருவேன், அது என்னோட இயல்பு. அதனால தேக்கிலாம் வைக்க மாட்டேன். சாரின்றது பொதுவான சொல்லுதான், தப்பு செய்யணும்னு கேட்டுருவேன். அதனால சாரி அப்பப்பே கேட்டுருவோம். அதை பற்றி பெருசு. சரி, இப்போ நீங்கள் மனுஷனாக பிறந்ததுக்கு நல்லதுன்னு கெட்டதுன்னு நீங்கள் மனுஷனாக ஜென்மம் எடுத்ததுக்கு ஓகேவா இல்லையா? மனுஷனாக பிறந்ததுக்கு வரேன்னு நினைக்கிறேன். இந்த வரத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்ல. நல்லது. 2024 உங்கள் அப்பாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க நீங்கள்? அப்பா கிஃப்ட் எதுவும் தரல, நான் 2025 தான் தரலாம். சரி, இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்னா உங்கள் அப்பாவுக்கு என்ன தரலாம்? யாருமே தராத கிஃப்ட் எங்கள் அப்பா நான் தரணும்னு நினச்சா என்ன கிஃப்ட் நீங்கள் தருவீங்க? பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எதாவது சொல்ல முடியுமா, என்கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, சர்ப்ரைஸ் நான் வீடியோவே பண்ணி தரேன் உங்களுக்கு. வீடியோ பண்ணி தரீங்களா? சரி, இந்த நேரத்தில் உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னா எதாவது ஆசைப்பட்றியா? டூருக்கு வந்துருக்கேன் இப்போ. நான் 3 days ஆச்சு, மிஸ் பண்ணுறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒய்ஃபு பசங்களை அவங்கள தான், எல்லா ஃபேமிலினா எல்லாருமே டோட்டல் ஃபேமிலி. நன்றி ப்ரோ. உங்கள் பேர்? என் பேர் அவினாஷ். எங்கேருந்து வரீங்க? நான் நகர்லேருந்து வரேன். இப்போ 2024 பெஸ்ட்டாக போச்சா ஒஸ்ட்டாக போச்சா உங்களுக்கு பொறுத்த லைஃப்பில்? என்னை பொறுத்தவரை லைஃப் நல்லா தான் போச்சு. உங்கள் கூட இன்னும் சந்தோஷமாக போச்சு. 2024 எப்படி போச்சு உங்களுக்கு? 2024 இன்னும் முடியல சார், போகுது. இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது முடியறதுக்கு. ஒஸ்ட்டாக போச்சா பெஸ்ட்டாக போச்சா? சரி, இப்போ இதே மாதிரி லைஃப் இருக்கணும்னா 2025 என்ன லைஃப்பில் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவுடா. என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? மாற்றணும்னு நினச்சா என்னோட முன்னாடி மாற்றணும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ப்ரோ உங்கள் பேர்? என் பேர் லோஹித். எங்கேருந்து வரீங்க? திருத்தணிலேருந்து. சரி, 2024 எப்படி போச்சு உங்களுக்கு? எனக்கு சூப்பராக போச்சு. சரி, 25 இதோட பெஸ்ட்டாக வேணுமா இல்லை இதே மாதிரி இருந்தால் ஓகே உங்களுக்கு? எதுவும் எதிர்பார்க்கல. ஏற்றுக்கிறேன். 2024 யாருன்னா சாரிக்கான யார்கிட்ட கேட்பீங்க? சாரி கேட்டார் அப்படி கிட்ட, ஃபேமிலி கிட்ட சாரி கேட்கணும். சரி, 2024 என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க ஒய்ஃபுக்கு? ஒரு செயின் கொடுத்துருக்கீங்க. அப்பா அம்மாவுக்கு செயின் கொடுத்தேன். அப்பாவுக்கு எதுவும் கொடுக்கல. சரி, 2025 எப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இதுக்கும் மேலே சந்தோஷமாக இருக்கணும். இதுக்கு மேலே சந்தோஷம் நிறையா கொடுக்கணும். சரி, உங்கள் ஃபேமிலி தான் சொல்ல ஆசைப்பட்றீங்களா? நன்றி. நல்லது. பேர் ப்ரோ? ராஜன். எங்கேருந்து வரீங்க? திருத்தணி. சரி, 2024 எப்படி போச்சு லைஃப் உங்களுக்கு? நல்லா தான் போச்சு. 25 இதே மாதிரி வேணுமா இன்னும் பெஸ்ட்டாக எதிர்பார்க்குறீங்களா? போதும், இதே போதும், ஒன்றும் பெருசாக ஒன்றும் தேவை. சரி, இந்த 2024 இந்த நபர் நான் சந்திக்கக்கூடாதான் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படி ஒன்றும் யாரும் எனக்கு தோணல. சரி, இந்த 2025 எதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் உங்கள் அப்பா அம்மா தரணும் என்ன தருவீங்க? எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன தருவீங்களா? நீங்கள் எதுனா சொல்லலாம், உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி ஒன்றும் நல்லா பெருசாக ஏன்னா ஒரு டூர் போகிற மாதிரி. ஏன் ஒரு காசு ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றலாம், அப்பா அம்மா 2 பேர் ஃப்ளைட்டில் கூட்டணும்ல? போகலாம், அவங்க விருப்பம் கேட்டாச்சு, விருப்பம் இல்லை. சரி, அதுவும் முயற்சி பண்ணலாம். நல்லது, வாழ்த்துக்கள். உங்கள் பேர் சார்? என் பேர் யுவராஜ். எங்கேருந்து வரீங்க? திருத்தணி. உங்களுக்கு இந்த 2024 என்ன ரொம்ப பிடிச்சது எது? இங்கே வந்த பிளேஸ் தான். ஓகே, இந்த வந்த பிளேஸ் எது? வால்பாறை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வந்துக்கிறேன், மறக்க முடியாத பிளேஸ். ஓகே. 2025 எப்படி எதிர்பார்க்குறீங்க லைஃப் உங்களுக்கு?
இதை விட மோசமாக இருக்கக்கூடாது, இதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. இப்படியே போனாலே போதும். சரி, எதாவது ஒய்ஃபுக்கு எதனா gift பண்ணோன்னா இந்த டைமில் என்ன கொடுப்பீங்க? இந்த செகண்டில் ஒரு gift பண்ண என்ன கொடுப்பேன்? அவங்கள கூட்டின்னு இதெல்லாம் காமிச்சிட்டு போகலான்னு ஒரு ஆசை. கூட்டிகிட்டு வரலான்னு. அவ்வளோதான். பசங்க எல்லாம் பசங்க ஓகே. சரி, 2025 உங்கள் பசங்க ஒரு கிஃப்ட்னா என்ன தருவீங்க பசங்களுக்கு? அது எங்கன்னா டூருக்கு போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் சர்ப்ரைஸ். டூர்ன்றது கிஃப்ட்ன்றது வேறு, மொமெண்டோஸ் இல்லை. டூர்ன்றது மொமெண்டோஸ் தான். கிஃப்ட்டு என்ன தரலாம்? அவங்க கேட்டது ஏதாவது சர்ப்ரைஸாக அவங்களுக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்துட்டு கிஃப்ட் பண்ணலான்னு. இன்னொரு தம்பியை கொடுத்துருங்க சார். சார் நீங்கள் சார் ஆல்ரெடி இருக்கிறாங்க. தங்கச்சி பாப்பா தான் எதிர்பார்க்குறேன். சார் நீங்கள் பார்க்க ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கீங்க. படத்தில் ஏதாவது நடிக்க போகிறீங்களா? அதுதான் ஒரு நடிகலான ஒரு வில்லன் கேரக்டர் தான் தேடி நிற்கிறோம். நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் சார். வெரி ஆல் தி பெஸ்ட் சார். நீங்கள் நடிக்கிறதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் ஓகேவா உங்களுக்கு? ஓகே சார். நன்றி. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. உங்கள் பேர் சொல்லுங்க. கமல்குமார். சரி, 2024 எது மறக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த விஷயம் நான் மறந்துடணும், சாப்டர் லைஃப்பில் மறக்கக்கூடாது, மறந்துடணும்னா எது? மறந்துடணும்னு நினைக்கிற விஷயம் இல்லை, நினைக்கணுன்ற விஷயம் நிறையா இருக்குது. இந்த வருஷம் அந்த அளவுக்கு இருந்தது. 2024 பெட்டரா இல்லை 2025 எதிர்பார்க்குறீங்களா? 25 எதிர்பார்க்குறேன். 24 மோசமாக போச்சு, நல்லா போச்சு? இல்லை, நல்லா தான் போச்சு. நல்லா தான் போச்சு. இந்த 2025 நியூ இயர் அதுமா ஆஃபர் வந்து கடவுள் உங்கள் இதில் வந்து நிற்கிறாரு, ஒரு வரம் தராரு. நீங்கள் என்ன வேணால் கேளு, அதை நான் நடத்தி தரேன்றாரு. என்ன வரம் இருக்கும்? அது வந்து நிற்கிட்டோம். அவர் வர்றதே எனக்கு ஒரு வரம் தான். அவர் எதுவும் வரம் எதிர்பார்க்க மாட்டீங்க? அவர் வர்றதே எனக்கு ஒரு வரம் தான். சரி, இப்போ இவ்வளோ பேரில் என்னை தேடி வராருன்னா அதுவே ஒரு வரம் தானே. அப்படியா? நல்லது. 2025 ஒரு லாட்ரி அடிக்கிறீங்க, வாங்குறீங்க நீங்கள் லாட்ரி சீட்டு. அதில் வந்து 100 கோடி விழுது. அதை அப்செட் பண்ணிப்பீங்களா இல்லை வேணாம் சொல்லிவிட்டு? எனக்கு அது மேலே பற்று கிடையாது. லாட்ரி சீட்டு மேலே பற்று கிடையாது. லாட்ரி சீட்டு மேலே பற்று கிடையாது. சரி, திடீர்னு வர புதையலில் பற்று கிடையாது. என்னோட உழைப்பு அதில் தான் எனக்கு பற்று. அதெல்லாம் இது. சரி, 2025 வேறு எதுனா பெருசாக ஒரு சம்பவம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது பப்ளிக் சர்வீஸ். பப்ளிக் சர்வீஸ் இருக்குது, அதாவது மனசில் மனமும் இருக்குது, செய்யணும். ஒரு இதை நினச்சிட்டு இருக்கேன். நிறைய 25 நிறையா நினச்சிட்டு இருக்கேன். அது சாத்தியமாகுமா? 100% சாத்தியப்படுத்தணுன்றதில் இருக்கிறேன். அதை சாத்தியப்படுத்தணும். வணக்கம் ஹரிஷ். 2024 எப்படி போச்சு? 25 எப்படி எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு கருத்து? 2024 ரொம்ப நல்லாலாம் இல்லை, கொஞ்சம் கசப்பாக தான் போச்சு. 2025 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்குடா, முடியுமா? முடியாது. குறுக்க இந்த கௌசிக் கொண்டா. ஹாய் ப்ரோ. ஹாய் ஜெய். சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் வீடியோ எடுத்துருக்கீங்க. 2004 2024 எப்படி போச்சு, 2025 எப்படி போச்சுன்னு கேட்டிங்க. உங்களை நான் இன்டர்வியூ பண்ணுறேன். நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகே, எனக்கே டாஸ்க்கா? ஆமாம் ஜி, நீங்கள் எல்லாரும் டாஸ்க் கொடுக்குறீங்க. பிக் பாஸ் தான் டாஸ்க் கொடுப்பாங்கன்னு இல்லை, நாங்களும் டாஸ்க் உங்களுக்கு கொடுப்போம். சரி, கொடுங்க, பேஸ் பண்ணுறீங்க பார்ப்போம். எவ்வளவோ பார்த்துட்டு இதை பார்க்க மாட்டோமா? ஓகே, வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு என்ன சொல்லுங்கள். குட் மார்னிங் 360. வணக்கம், என் சேனல் எனக்கேவா? ஆமாம், நீங்கள் எப்படி வந்தாலும் மிஸ்டர் கார்த்திக் 360 யூடியூபர். ஜி, நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. நான் இதுதான் பண்ணதில் இந்த வருஷத்தில் 2024 இதுதான் நான் பண்ணதிலே பயங்கரமானது, என்னாலே நம்ப முடியாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கீங்க? 2024 என்னால் நான் பண்ண முடியாத பண்ணது கேட்குறீங்களா? நீங்கள் பண்ணது நான் அது பார்த்து நானே ஷாக்கிங் ஆகிட்டேன். அது மாதிரி கேட்குறேன். 3 நாள் சம்பவம் இருக்குது, அது என்னால் நம்ப முடியல. ஜி, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு உரைக்குள்ள ஒரு கட்சி தான் இருக்கும். 4த்துல ஒரு விஷயம் தான் உங்களுக்கே ஹைலைட் ஆகிட்டு இருக்கும், உங்களையும் மீறி அது ஹைலைட் ஆகிருக்கும். அந்த மாதிரி விஷயத்த நோக்கிறேன். அது நான் வெளியே போனால் நான் வெளியே காட்டிக்க மாட்டேன், அது என்னோட இருந்துட்டோம். வணக்கம். எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு 5 கேள்விகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்குள்ள ஒரு நல்ல குணம் வந்து ஏதாவது ஒரு நல்ல குணமில் வந்துட்டு நான் அடுத்த வருஷம் வந்து கற்றுக்க போகிறேன், இல்லை அதில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அது எந்த குணமாக இருக்கும்? தேங்க்ஸ் லோகித். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு.
என்ன குணம் கேட்டிங்கன்னா, இதுவரை நான் புக்ஸு முன்ன படிச்சுட்டு இருந்தேன். இப்போ சரியாக படிக்கிறது கிடையாது. நீ வாங்கி கொடுத்த புக்கிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அந்த புக்ஸு பாதி முடிச்சுட்டேன். இன்னும் பாதி முடிச்சுட்டு இனிமேல் வந்து புக்கு படிக்கிறது தான் நான் ஒரு நல்ல குணம் ஏற்படுத்தி தான் பார்க்குறேன். இதுவரைக்கும் அடுத்த கொஷின், இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்த ஏதாவது ஒரு கெட்ட குணம் வந்து நீங்கள் வந்து அதை விளக்கணும் இனிமேல் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது எதுவாக இருக்கும்? இப்போ 2024 வந்து நான் ரொம்ப கோவப்பட்டிருக்கேன், டென்ஷனாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன். ஸோ இனிமேல் வந்து தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது, ஏன்னா யாரையும் வந்து அனாவசியமாக பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமேல் அந்த குணத்தை நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கலாம். முடிஞ்சாலும் நானும் சரி, எனக்கு சுற்றி இருக்கவும் சரி, சந்தோஷமாக இருக்க நான் பார்த்துக்கிறேன். தேர்ட் கொஷின், யாராச்சும் உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து இது வரைக்கும் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து உங்ககிட்ட சாரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள மன்னிச்சு ஏற்றுப்பீங்களா? இது வந்து குட் கொஸ்டின் பாவா. கண்டிப்பாக வந்து அவங்க வந்தாங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். யாரும் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக விட்டுவிட முடியாது. வாழ்க்கையில் நம்ம ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம், திரும்ப பிறக்க போகிறது இல்லைல்ல. அப்படி இந்த லைஃப் இல்லைன்னா அடுத்த லைஃப்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா சேர்ந்து பிறக்க போகிறோம் இல்லை. கண்டிப்பாக வந்து அவங்க வந்தால் நான் ஏற்றுப்பேன். யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஓகே, எல்லாம் பாழா போன நேரம் தான், சரியில்லை. கண்டிப்பாக வந்தாங்கன்னா நான் 100-200% மனசால ஏற்றுப்பேன். முன்ன எப்படி இருந்தனோ அப்படி தான் எப்பவும் இருப்பேன். நான் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துட மாட்டேன் யாரையும், எந்த சொந்தமும் சரி, எந்த உறவும் சரி. வந்தாலும் கண்டிப்பாக எடுத்துப்பேன். 4வது கொஷின், அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எந்த கொஷினாக இருக்கும்? நல்ல கேள்வி ரெடி. இப்படி தான் கேள்வியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. 2024 என்ன கற்றுக்கணும் 2025ன்னு கேட்குறேன். 2024 வருஷம் வந்து எனக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த பாடங்கள் வந்து சில நான் கற்றுட்ருக்கேன். அது வந்து இனி நான் ஜெர்னி பண்ண வேண்டிய லைஃபுக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா கார்த்தி, இந்த வருஷம் நீ அந்த கேள்வி கேட்ட, நான் ஒன்று கேட்குறேன். இந்த 2024 நீ மறக்கணுன்ற நினைக்கிற விஷயம் என்ன? இதை நான் லைஃப் லாங் நினச்சிட்ருக்கணுன்ற விஷயம் என்ன? ஒரு எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே வந்து 75வது பர்த்டேயாச்சும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்னு நினச்சி எடுத்த எஃபெக்ட் தான். அந்த பர்த்டேயில் வந்து எங்கள் பசங்க, எங்கள் அக்கா பசங்க எல்லாமே சேர்ந்து டான்ஸ் ஆடி மறக்க முடியாத ஒன்று அது. 2வது, இந்த வருஷத்தில் நீ என்னை எத்தனை முறை திட்டின? அது வந்து நீ இருக்கும்போது தான். எப்படி? நான் இல்லாதப்பனா நீ வந்து டெய்லி தான் இருக்கிறதில்ல. நான் எப்போ கால் பண்ணாலும் மச்சான் 5 நிமிஷம், மாமா 10 நிமிஷம் வந்துடுறேன், இந்த வரேன், வெளியே இருக்க சொல்கிறத தவிர எப்போல்லாம் நீ அப்படி சொல்கிறியா கண்டிப்பாக மனசால இல்லை, வாயாலே திட்டிருக்கேன். இருக்கிறப்ப எத்தனை முறை திட்டினேன்? உன் எதுலேயே நான் திட்டிருக்கேன். ரோட்டில் எங்கே பார்த்தாலும் திட்டுறது தான். உன்னை திட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் எனக்கு கிடையாது. இனிமேல் வந்து திட்டுறதுலாம் கிடையாது. ஓகேவா? இனிமேல் வந்து 2025 உனக்கு வந்து நான் திட்டவே மாட்டேன். அது நான் 100-200% தரேன். அடிதான், அதாவது சொல்லடியெல்லாம் இல்லை, கையில் அடிச்சிட போகிறேன் இனிமேல் உன்னை. அப்போ அடித்தாதான் உனக்கு உரைக்கும். ஓகேவா? அப்போ அடித்தாதான் நண்பன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் கால் பண்ணால் அவன் ஏதோ விஷயம் போல் போகும்னு சொல்லிட்டு அடுத்த அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து என்கிட்ட நிற்ப. ஓகேவா? இந்த வருஷத்தோட கடைசி இது ஏதாவது திட்டணும்னு நினச்சா இந்த 27 திட்டல, இன்னும் 4 நாள் இருக்குது வருஷத்துக்கு. 2024 முடியறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது, 2-3 நாள் தான் இருக்குது. அது உன்னை திட்டக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஆண்டம் விட்ட வழி, நீ என்கிட்ட திட்டு வாங்கணும்னு ஆண்டம் எழுதியிருந்தா திட்டு வாங்கி தானே ஆகணும். என்ன நான் சொல்கிறது? மற்றபடி கேட்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்னோடய வெல்விஷரில் ஃபஸ்ட்டு வெல்விஷர் நீ, அதனால் வேறு எதுவும் கேட்கறதுக்கு கேள்வி கிடையாது. இந்த வீடியோ மூலிமா நான் வந்து சொல்லிக்க ஆசைப்படுறது வந்து 2024 வருஷம் வந்து சில பேருக்கு இல்லை, நான் பல பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 2024 வருஷத்துக்குள்ள என்னை சார்ந்தவர்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் தேங்க்ஸ் எங்கள் அப்பா. செகண்டு அம்மா உறுத்த இருக்க எங்கள் அக்கா. ஓகேவா? அது அடுத்தபடியாக வந்து மனைவி. சில விஷயம் இல்லை, எல்லாத்துலேயுமே பேக் போனாக இருந்து என்னை கைடன்ஸ் பண்ணி நீ இது பண்ணுறது சரி, இது பண்ணுறது தப்புன்னு சொல்லி என் கூடவே இருந்து நல்லா ஸ்மூத்தாக லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் சந்திரன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னை கைவிட்டுடாமல் நல்லா கைடன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காரு. தேங்க்ஸ் சந்திரண்ணா. அடுத்தபடியாக என் சித்தப்பா பையன் யுவராஜ், அவனும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கூட இருந்திருக்கான். அதே போல் லோஹித் வந்து அண்ணா அண்ணா சொல்லி பழகி என்ன ஒரு பாண்டிங் செட் ஆச்சுன்னு தெரில, பல விஷயத்தில் கடந்த சில நாட்களாக வந்து என் நிழல் போல் இருந்து என்னை கைடன்ஸ் பண்ணி என்னை கொண்டு போகிறான். இன்னும் நான் என்னாச்சு என்ன பண்ணுறேன் கரெக்டாக கண்டுபிடிச்சி என்னை கரெக்டாக வந்து கொண்டு போகிறான். பல விஷயங்கள் என்னுள் அடங்கிய பல கேள்விகள், பல பதில்கள் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இது மாதிரி பண்ணு, இது கரெக்டாக இருக்கும், நீ இந்த முடிவெடு, இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி என்ன பல விஷயத்துக்கு கூட இருந்திருக்கான். இதுவரையும் இருந்திருக்கான், இப்போவும் இருக்கிறான். ஓகேவா? அதே போல் நண்பன் போல் யாரும் மச்சான்ற மாதிரி வந்து மோத்தி என்ன டைம் இருந்தாலும் சரி மச்சான்னா போதும், அடுத்த செகண்ட் வந்து நிற்கிறாங்க என் கூட வந்து. அது பகலாகட்டும் இரவாகட்டும், இரவாகட்டும் அவங்க கூட இருந்து சொல்லு மச்சான்றான். மச்சி இந்த பிரச்சனை, வா இங்கே போகலாம் அங்கே போகலான்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம வா போகலாம். என்னடா நீ கேட்க மாட்டியா, எங்கே போகிற எது போகிற, நான் ஏன்டா கேட்கணும், நீ இருக்கல, நீ இருக்கும் என்ன பிரச்சனை, வா போகலான்னு சொல்லிட்டு என் கூட இருந்து எனி டைம் ட்ராவல் பண்ணுறாங்க கூட. தேங்க்ஸ் மூர்த்தி. நீ, சந்திரன், லோகித், பின்ட்டு இவங்களெல்லாம் நான் வந்து இந்த நிலைமையில் இப்போ இங்கே இருக்க முடியாது. ஓகேவா? தேங்க்ஸ், நன்றி. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த 2024 போல் இல்லாமல் 2025 பிறகுற வருஷம் வந்து நமக்கு எல்லாருக்கும் நல்லதே அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருத்தணி 360. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.